வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் ஷாக்கிங்லி ரிட்டர்ன் வந்திருப்பார். ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சிஎம் பங்கே அட்டாக் பண்ணியிருப்பார். அதே மாதிரி செத் ரோலின்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார். அதாவது இப்போ ஃபேன்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்துட்டார். அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பாதி பேர் என்ன நினச்சாங்க அப்படின்னு கேட்டால், மண்டே நைட் ராவில் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்க போகுது. அதில் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் ஃபேன்ஸை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தார் அப்படின்னா செத் ரோலின்ஸை மட்டும் தானே அட்டாக் பண்ணுவார், சிஎம் பங்கை விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் அங்கே ட்விஸ்ட்டு வேற மாதிரி டபுள்யூ வச்சுட்டாங்க. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸு செத் ரோலின்ஸையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு. அதே மாதிரி நம்முடைய பங்கையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு. அதாவது இதுக்கான உண்மையான ஒரு ரிவெஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க 3 பேத்துக்குமே WrestleMania 41ல் ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்னு ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான கரெக்டான ஒரு சூழ்நிலை, கரெக்டான ஒரு நேரம் அப்படின்னா அது இதுதான். அதாவது இப்போ இருந்து இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி ஆரம்பித்தா மட்டும்தான், அதாவது WrestleMania 41ல் பங்க் விசி சிஎம் பங்க், அதாவது பங்க் விசி ரோமன் ரெயின்ஸ் விசி செத் ரோலின்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நம்மளால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மேட்சை கொடுக்க முடியுமே அப்படிங்கிறக்காக இப்போ வந்து நம்மளோட டபிள்யூ வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ரோமன் ரெயின்ஸை ஃபஸ்ட்டு சேரில் அடித்து நம்முடைய அந்த ஒரு வில்லத்தனத்தை மாற்றினது யார் அப்படின்னு கேட்டால், முழுக்க முழுக்க நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான். அதாவது நம்முடைய அந்த ஷீல்டில் இருக்கப்போ, நம்முடைய செத் ரோலின்ஸுக்கு இருக்கிறப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அந்த சேரில் வந்து முதுகில் அடித்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து ஒரு ஹீல்டன் ஆகி அந்த இடத்துல வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் போய் இணைஞ்சிருப்பார். அதாவது அந்த ஒரு பெயின், அந்த ஒரு நம்பிக்கை துரோகம், அதாவது என்னோட நண்பன் அப்படிங்கிற மாதிரி என் பின்னாடி இருந்து என்னோட முதுகில் குத்திட்டியே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், WrestleMania 40ல் வந்து என்னோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து முழுக்க முழுக்க தோக்கறதுக்கு காரணமாக இருந்தது செத் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு காரணம். 3வது காரணம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ எலிமினேஷன் சேம்பரில் வந்து என்னை வந்து, அதாவது எலிமினேஷன் சேம்பர், அதாவது ராயல் ரம்பில் வந்து என்னை எலிமினேட் பண்ணதுக்கு நீயும் ஒரு காரணம். அதாவது நீ தான் வந்து என்னை எலிமினேட் பண்ண. அதுக்கப்புறம் தான் வந்து பங்க் எலிமினேட் பண்ணான். பங்கை வந்து யார் எலிமினேட் பண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நம்முடைய லோகன் பால் எலிமினேட் பண்ணாது. இந்த 3 விஷயத்தையும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு உள்நோக்கத்தில் வச்சுக்கிட்டு, அதாவது எனக்கு நண்பனாக இருந்தவன் நீ தான், ஆனாலும் எனக்கு உயிருக்கு உயிராக இருந்தது அது நீ தான், ஆனால் நீ வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணி அப்படிங்கிற எல்லா ஒட்டு மொத்த கடுப்பையுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மனசில் வச்சுருந்துட்டு மிதின்னு இன்னைக்கு வந்து நம்முடைய செத் ரோலின்ஸை மிதிச்சு எரிஞ்சிட்டார். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டன் வந்து இந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் காட்டியிருப்பார். அது இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறப்ப நம்மளோட அந்த வில்லனாக தான் நமக்கு எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பான். அதனால இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருந்தாலும் அந்த பிளட் லைனில் எடுக்கப்போ எவ்வளோ ஒரு ஆதிக்கம் செலுத்தினால அந்த ஒரு மூமெண்ட் வந்து இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட கண் முன்னாடி வந்துட்டு போயிருக்கும். ஆனாலும் ஒரு வில்லத்தனத்தை வந்து யாரால் பக்காவாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், அதை ஒன்லி ஒன், அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் அட்டாக் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நடந்து முடிஞ்சில், அதாவது சர்வே சீரிஸில் வந்து நம்மளுடைய ஓஜி பிளட் லைன் விசிஸ் நியூ பிளட் லைனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வார் கேம் நடந்துச்சு. அதில் வந்து நம்மளுடைய 5வது நபராக வந்து யார் ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்தா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சிஎம் பங்க் தான் இருந்தார். சிஎம் பங்க் வந்து நான் வந்து இந்த ஓஜி பிளட் லைன் நான் இணைஞ்சு வந்து நான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நான் ஒன்று வின் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்மளோட பங்கு சொன்ன மாதிரியே அந்த சர்வே சீரிஸில் வந்து அந்த ஓஜி பிளட் லைனில் ரோமன் ரெயின்ஸ் கூட இறஞ்சார். அதே மாதிரி அந்த ஓஜி பிளட் லைனில் வின் பண்ண வச்சார். அது இல்லாமல் நண்பனாக சொல்லி தான் இருந்தார். நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட நண்பனாக இருந்து தான் எல்லாமே பண்ணார். அதுக்கப்புறம் அதே நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பங்க் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால், ராயல் ரம்பில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை எலிமினேட் பண்ணியிருப்பார். அதாவது ரோமன் ரெயின்ஸை எலிமினேட் பண்ணியிருப்பார். அந்த ஒரு கடுப்பு, அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து துரோகிகள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நண்பன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் நண்பன் சொல்லிக்கிட்டு முதுகில் குத்துறது அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸுக்கு பிடிக்காது. நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நண்பன் சொல்லிக்கிட்டு இருந்தா, ஆனால் ஒட்டுமொத்த துரோகத்தையும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுத்தாரு. இப்போ நம்மளுடைய சிஎம் பங்க் என்ன பண்ணாருன்னா, சர்வீஸ் சீரிஸில் வந்தார், நல்லவராக இருந்தார், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார். அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துவிட்டு நம்மளுடைய பங்க் என்ன பண்ண கேட்டால், ராயல் ரம்பில் என்னையே எலிமினேட் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி எலிமினேட் பண்ண துணிஞ்சிட்டாரு. அது இல்லாமல் இப்போ வந்து அவர் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய சிஎம் பங்க் அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசனும் சொல்லப்படுது. அதாவது நம்முடைய செத் ரோலின்ஸை வந்து துவைச்சிருப்பார். துவைச்சதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு புன்னகை சிரிப்பு சிரிச்சிருப்பார். சிரிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பங்க் உள்ளே இருப்பார். அதாவது என்னடா இப்படிலாம் ஆயிடுச்சேடா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பால் ஹெமன் வந்து நம்முடைய சிஎம் பங்கை கட்டி பிடிச்சி அழுதுருப்பார். அதாவது என்னடா இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னடா இப்படிலாம் பண்ணிட்டானா கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கப்ப
அந்த இடத்துல நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் உள்ள ஸ்டீல் கேஜுக்குள்ளே உள்ளே வந்து நம்முடைய சிஎம் பங்கையும் போட்டு போலான்னு பொழந்து எடுத்திருப்பாரு. அப்பயே இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸை மட்டும் தான் அட்டாக் பண்ணுறதா இருந்துச்சு. நம்முடைய பங்கை எதுக்கு அட்டாக் பண்ணார் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய வாய்ஸ் மேன் இந்த பால் ஹேமன் இருக்கார்ல, ரோமன் ரெயின்ஸ் கூட தானே இப்போ இருக்காரு. அப்பேற்பட்ட அந்த பால் ஹேமன் வந்து திடீர்னு வந்து நம்முடைய பங்கு கூட எதுவும் போயிடுவானோ அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய சிஎம் பேங்கை அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய ஓஜி பிளேட்ல நம்முடைய பங்கு இணையணும் அப்படின்னு கேட்டால் 2 விஷயத்த வந்து நம்முடைய சிஎம்க்கு வந்து நம்முடைய பால் ஹேமன் மட்டும் ஃபேவராக கேட்டார். அந்த 2 விஷயம் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குது. அதனால அது கூட இருக்கலாம். அதாவது நம்மளுடைய பால் ஹேமன் வந்து என்னை விட்டு பங்கு கூட எதுவும் போயிடுவானோ அப்படிங்கிற அந்த ஒரு அச்சத்தினால கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை இந்த மேட்ச் வந்து அதாவது செத் ரோலின்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸு சிஎம் பங்கு இவங்க 3 பேத்துக்கும் ரெசல்மேனியா 41 ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. மேபி அப்படி நடக்குது அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41ஓட மெயின் ஈவெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ரெசல்மேனியா 41ஓட டே 2ஓட மெயின் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான் சீனாக்கான மேட்ச் நடக்க போகுது. ஆனாலும் டே 1ல் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து WWE டிஸ்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால் ஜே ஊசோ விசஸ் கும்தருக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் தான் நடத்தலாமே அப்படிங்கிற மாதிரி WWE இப்போ முடிவில் இருக்காங்க. ஏன்னா மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ அப்படின்னு அந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்முடைய ஜே ஊசோ வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணலன்னா அப்படி எப்படி அது லாஜிக்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டும் ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. அதனால் என்னதான் யோசிக்க தோணாலும் ஏன்னா இப்போ ரோமனாக இருக்கட்டும், நம்முடைய பங்காக இருக்கட்டும், நம்முடைய செத்தாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே WWE டாப் 1 பெரிய பெரிய தலை. பேர்பட்ட இந்த 3 பேரும் மேட்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து WWE வந்து மெயின் ஈவெண்ட் தரல அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக WWE ஃபேன்ஸ் எல்லாருமே கொதிச்சிருவாங்க. ஏன்னா நம்முடைய ஜே ஊசோக்கும் சரி, நம்முடைய கும்தருக்கும் சரி ஏகப்பட்ட தாட்டி இவங்களுக்கான சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. நம்முடைய அப்படி நடந்தாலும் இவங்க 2 பேருமே தான் மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது ஒரு மேட்ச், இது மேட்ச் ஒரு இதுன்னு நினச்சி இந்த மேட்சை கொண்டு வந்து நீங்கள் ரெசல்மேனியா 41ஓட டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி WWE வந்து காண்டாயிருவாங்க. மேக்ஸிமம் இப்போ ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பங்க் விசஸ் செத்துக்கான இந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை தான் மேபி WWE வந்து ரெசல்மேனியா 41ஓட டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த மேட்சை வச்சாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கோவம் பண்ணுவாங்க. அதனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸும் சரி, சிஎம் பங்க்கும் சரி அட்டாக் பண்ணதுக்கான உண்மையான ரீசன் இது தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் சொல்லப்படுது. ரோமன் ரெயின்ஸு வருவார் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நேற்று நைட்டு கூட நான் சொன்னேன், அதாவது கண்டிப்பாக செத்துக்கும் பங்குக்கும் நடக்க போகிற அந்த ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வருவார். ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணி இவங்களுக்கான ஃபியூட் கரெக்டாகும். இவங்க 3 பேத்துக்குமே ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும். அது ரெசல்மேனியா 41ல் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதே மாதிரியே நடந்துச்சு. இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்முடைய செத்துக்கும் சரி, பங்குக்கும் சரி, இவங்க 3 பேத்துக்கும் ரெசல்மேனியா 41ல் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. அதாவது நான் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் எல்லாமே நான் விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கெதர் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையும் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். நான் வாயில் வருது அப்படிங்கிறக்காக குருட்டா முக்கில் நான் அடிச்சுட மாட்டேன். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டால் நான் ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி நான் உட்காந்து யோசித்து அது இல்லாமல் கூகுளில் சர்ச் பண்ணி தான் எல்லா விஷயமே நான் சொல்லுவேன். மேபி நேற்று சொன்னேன், அதே மாதிரி இந்த விஷயம் நடந்துச்சு. இவங்க 3 பேத்துக்கும் நடக்க போகுது. இந்த மேட்ச் நடந்துச்சுன்னா இதில் யார் வின் பண்ணுவா? அதாவது இவங்க 3 பேர் ரோமன், செத்து, பங்கு இவங்க 3 பேத்துக்கு மேட்ச் நடக்குதுன்னா இதில் வந்து யார் மேபி வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அந்த 3 பேத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டன் வந்து அந்த ரெசல்மேனியா 41ல் பண்ண போகிறாரு. அது மேபி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கான ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன். அதாவது ரெசல்மேனியா 41ல் இவங்க 3 பேத்துக்கும் மேட்ச் நடக்க போகுது. அதாவது நான் திரும்பி சொல்கிறேன், ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் விசஸ் பங்குக்கான இவங்க 3 பேத்துக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீல்டனை வந்து ஒருத்தர் பண்ண போகிறாரு. யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவலாக இருக்குல்ல. ஆனால் அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்.